மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இவங்க 3 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணது குதிரை பேரம். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் இவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு திமுக சேரும்போது அது குதிரை பேரம் கிடையாதா? ஒரு கட்சியுடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேரும் பொழுது நேர்மையாக எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் சேவைக்காக ஒரு இளைஞர் படையுடன் சேரும் பொழுது அதே திமுகவும் அதிமுகவும் எந்த அளவிற்கு கேலி கிண்டல்கள் செய்தார்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்பையும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி சபாநாயகரிடம் கொடுத்து அதற்கப்புறம் எங்களுடைய தலைவர் அவர்களை சந்தித்தார். ஒரு கட்சியை 3/2 பங்கு இல்லாமல் உடைத்து அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா அது பேர் குதிரை பேரம். ஒரு கட்சியில் 3/2 பங்கு இந்த கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, ஒரு தலைவர் மீதும் புதிய கட்சியின் மீதும் நம்பிக்கை கொண்டு நாங்கள் மெர்ஜ் பண்றோம், இணைக்கிறோம்னா அது பேரு குதிரை பேரம் கிடையாது. நாங்கள் அந்த இடத்திற்கு கூட செல்லல. எந்த புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியில் தலைமை மீது நம்பிக்கை இல்லாத சூழல் ஏன் உருவாச்சுன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினரும் இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது திரு இபிஎஸ் அவர்கள். இதுதான் பெரிய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியிலிருந்து எல்லா தொண்டர்களும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இழந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கையை உருவாக்கி இந்த 15 நாளுடைய ஆட்சியில ஒட்டுமொத்த ஊழலையும் தூக்கி எறிந்த சரித்திரம் இந்த 50 வருஷமா எங்கேயுமே நடந்தது கிடையாது. அதனால அன்புடனும் ஒரு நம்பிக்கையுடனும் அதிமுகவுடைய தொண்டர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் அதிமுக கூடிய பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவர்களையும் நாங்கள் வரவேற்போம். ஏனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி நாளைக்கு திமுகவுடன் சேரப்போகுதுன்னு அவங்களே ஃபீல் பண்றாங்க.